வணக்கங்க. ஜோதிடர் முனியாண்டி, ஈரோட்டிலேருந்து. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தினம் ஒரு 11 ஜாதகம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இதில் இன்னைக்கு 27/10 அதுக்கு உண்டான தேதிக்கு உண்டான ஜாதகங்களை இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். 27/10/1992 பிறந்த 3வது ஜாதகம் இது. கிட்டத்தட்ட 33 வயசு நீங்கள் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்னாவே ஆளுமை திறன் நல்லாவே இருக்கும், வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், கோபம் இருக்கும், ரோஷம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்கள் பிறந்தது விசாக நட்சத்திரத்தில், அதாவது துலாம் ராசி. இது கலைத்திறன் மிக்க ஒரு ராசின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும், குடும்பத்துக்காக கொஞ்சம் ஓடுவீங்க, ஆடை அலங்கார பிரியர்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? விசாக நட்சத்திரம் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். என்ன ஒன்று, மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில் போய் மாட்டக்கூடிய அமைப்பை இது கண்டிப்பாக கொடுத்துரும். தி து தே தோ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, விசாக நட்சத்திரம் குருவோட சாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வருஷம் சனி தசை வருங்க. அதுக்கப்புறம் புதன் தசை வரும். இப்போதைக்கும் உங்களுக்கு புதன் தசை தான் போயிட்டுருக்கு. இந்த புதன் தசை வந்தாவே விருச்சக லக்னத்துக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கும்பலக்கணத்துக்காரங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. அவங்கவுங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு லக்னம் அதுவும் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வேண்டாத சண்டை பிரச்சனை குடும்பத்தில், கணவன் மனைவி இடையில் இருக்கிற ஒற்றுமை குலைப்படும், வருமானத்துக்கு தடை ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊரை விட்டு தள்ளி போய் வாழ வேண்டிய சூழ்நிலை, தேசம் விட்டு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை, வெளிநாட்டில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கணக்கில் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு இந்த நாடி முறைப்படி நம்ம ஆண்களுக்கு உண்டானதை பார்த்துட்ருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது நீங்களும் வண்டி வாகனம் வச்சு ஓட்டலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம், கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரரு, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணால் நல்ல லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க தான், அதில் மாற்றம் இல்லை. உடல் சோர்வுத்தன்மை சீக்கிரம் அடைஞ்சிரும். பிரம்மகத்தி தோஷம் இருக்க அமைப்பு, எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் நிற்காத அமைப்பு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, பசுமாட்டுக்கு உங்கள் கையால் வியாழக்கிழமை தீவனம் கொடுத்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் பண்ணக்கூடாது, 2, 3 தொழில் சேர்த்து செஞ்சால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துவாங்க. இது அமாவாசை யோகத்தில் இருக்க சூரியனும் சந்திரனும் போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நைஸாக எப்படி வேலை செய்யலாம், நைஸாக எப்படி தப்பிக்கலாம், அது பூராமே உங்களுக்கு நேக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். கண்ணில் வலது கண் நல்லா பாதிக்கப்படும். அப்போனா கொஞ்சம் வெட்டுக்காயம் வரக்கூடிய அமைப்போ, இல்லை கண் பார்வையில் குறைபாட்டு கொடுக்கக்கூடிய அமைப்போ ஏற்படுங்க. இது தந்தையால் பிரயோஜனம் இல்லை. தந்தை ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்க. இல்லைன்னா விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. அது அதிகமாகும் போது திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு அது சரி பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்குது. வேண்டாத பெண்கள் சகவாசத்தை கொடுக்கும். உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட சகவாசம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வேறு அடுத்து பெண்களுக்கு இதே நாடி முறைப்படி எடுத்துட்டோம்னா, குடும்பத்தில் வேண்டாத கெட்ட பேர் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. உங்களை கணவர் தவிர வேறவங்களோடையும் கொஞ்சம் தொடர்புகள் ஏற்படும். கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு. அது ஃபோன்னால் சங்கடம் வரும், கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கும் தோல் நரம்பு பிரச்சனை வருங்க. ஆனால் நல்ல புத்திசாலி, ஓரளவுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நீங்கள் அது வாய்ப்பை கொடுத்துரும். அதனால் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறது நல்லது. உங்களுக்கும் ஆண் குழந்தை முதல்ல பிறந்ததுன்னா கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. நிறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, நூல் துணி சம்மந்தப்பட்ட வேலை லாபம், வக்கீல்கள் சில பேர் இருப்பாங்க, நர்சிங் சம்மந்தப்பட்டது இருப்பாங்க, அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை முதல்ல வந்திருக்குங்க. வேறு எதுவும் இந்த ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு மிக்க நன்றிங்க.